வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேசி பில்டர்ஸ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது தரைக்கு ஒன்றரை ஜல்லி போடுவது எப்படி என்பதை குறித்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ தான் நம்முடைய சேனலை முத நீங்கள் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ பார்த்துட்டு நிறையா கேள்விகள் கண்டிப்பாக வரும். அதாவது ஒன்றரை ஜல்லி இப்படி போடலாமா, காங்கிரீட்டு மாதிரி மிஷின் போட்டு குழச்சி தானே போடணும், இப்படி போடக்கூடாது அப்படின்ட்டு நிறைய கேள்விகள் கண்டிப்பாக கேட்பீங்க, தெரியும். அதாவது ஆரம்பத்தில் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நம்ம பேஸ்மெண்ட்டை போட்டு மண் அள்ளி போட்டு கூராட்டிட்டு நீங்கள் ஆரம்பத்திலே ஜல்லி போடுற மாதிரி இருந்துச்சுன்னா இதே போல் ஜல்லியை போட்டு கலவை மேலே அள்ளி போட்டு நல்லா தண்ணி விட்டு திம்ஸ் போட்டு இறங்கவும் மறுபடியும் நல்லா கலவை போட்டு நீட்டாக அலசி மேலே சிமெண்ட்டு போட்டு அலசி விட்டுட்டிங்க அப்படின்னா நல்லா கிரிப்பாக பிடிச்சிக்கிறோம். இது நம்ம ஆரம்பத்தில் நம்ம வேலை பார்க்குறதுனால இது மேலே நம்ம செங்கல் இறக்கி வைப்போம், கலவை போடுவோம். அப்போ லாஸ்ட்டில் அந்த பில்டிங் ஒர்க்கு முடிய எப்படியும் 3 மாதம் ஆகும். அதுக்குள்ளே 1 இன்ச்சு 2 இன்ச்சு இறங்க வேண்டி இருந்துச்சுன்னா ஒன்று போல் நீட்டாக இறங்கிடும். அப்படி இல்லை நம்ம கடைசியில் இந்த ஒர்க் பண்ணோம் அப்படின்னா நாளடைவில் இறங்கும்போது தளமும் சேர்த்து டைல்ஸும் சேர்த்து இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ஒர்க்கு ஆரம்பிக்கும் போதே இந்த வேலையை பண்ணிட்டீங்கன்னா இந்த மெத்தடில் பண்ணலாம். இல்லை நான் கடைசியில் தான் பண்ண போகிறோம், லாஸ்ட்டு தான் இந்த ஒர்க் பண்ண போகிறோம், ஒரு சில வீடுகளில் பார்த்தீங்கன்னா கடைசியாக ஒன்றரை ஜல்லி போட்டு அப்படி டைல்ஸ் விட்டுவாங்க. அந்த சமயத்தில் இந்த மெத்தடு பண்ணாதீங்க. அந்த சமயத்தில் நீங்கள் மிஷின் வச்சு குழச்சி போட்டுருங்க. ஓகே, பாய். வேறு டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். பாய்.